இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே தமிழ் இந்த மாதிரி ரொம்பவே சோகமா அழுதுட்டு இருக்கத அங்க கேசரி எடுத்துட்டு வந்த மலரும் பார்த்துட்டு அவங்க கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தமிழ் அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல்ல நடந்த உண்மை அத்தனையுமே சொன்னது மட்டும் இல்லாம தான் கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. உடனே இதை கேட்டுட்டு மலர் செம்ம ஷாக்ல என்ன சொல்றதுன்னே தெரியாம உட்காந்துருக்க. ஆனா தமிழோ இதுக்கு மேலேயே என்னால இந்த குடும்பத்துக்கிட்ட உண்மையே மறைக்க முடியாது, பேசாம நான் எல்லார்கிட்டயுமே எல்லா உண்மையுமே சொல்லிட்டு எல்லாரோட காலையுமே விழுந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கே வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறு வெறுன்னு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போக, அப்ப இதை பார்த்துட்டு மலரும் வேண்டாம் நில்லு, இப்ப மட்டும் நீ உண்மையை சொன்ன அப்புறம் இந்த வீட்ல இருக்கவங்க உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல. அது மட்டும் இல்லாம சேது எவ்வளவு கோவப்படுவாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருந்துமா நீ எல்லார்கிட்டயுமே உண்மையை சொல்ல போறேன்னு சொல்றேன்னு கேட்க, உடனே இதை கேட்ட தமிழும் பரவாயில்ல அவங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல நான் இந்த உண்மையை சொல்லுவேன், ஏன்னா என்னால இந்த விஷயத்துல அவங்கள ஏமாத்தவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்தா அவங்களோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும். கண்டிப்பா என்னால இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சேது மேல இருக்க அக்கறையோடையும் ராஜாங்கத்து மேல இருக்க மரியாதையோடையுமே பேசிட்டு இருக்க. ஆனா மலரோ தமிழை எப்படியோ சமாதானப்படுத்தி மறுபடியுமே அவங்களோட குடிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடு, தயவு செஞ்சு இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத, நாளைக்கு என்னனாலும் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தமிழை சமாதானப்படுத்தி அவங்கள அங்கேயே படுக்க வச்சுட்டு மலர் மட்டும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்படி மலர் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா தன்னோட மனசை கொஞ்சம் கூட சமாதானமே படுத்த முடியாத தமிழோ இந்த உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு மறுபடியுமே சேதுவையாவது பார்த்தலான்னு இந்த வீட்டுக்குள்ள போக பாக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே சேது தமிழ் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கவனிக்கிறதுக்காக அவங்கள பாக்குறதுக்காக அந்த குடிலுக்கு வந்துடவே உடனே தமிழ் கொஞ்சம் கூட நேரத்தை தாமதப்படுத்தாம அழுதுகிட்டே சேது கிட்ட நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வயித்துல எந்த குழந்தையும் வளரல, இது எல்லாமே என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்னோட அம்மா போட்ட நாடகம்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன சேதுவும் ஒரு பக்கம் கஷ்டத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தன்னை ஏமாத்துற தமிழ மன்னிக்க முடியாத மனநிலைமையில இருக்கனால ரொம்பவே கோபத்தோட அவங்கள பக்கத்துல இருந்து ஒரு அருவா எடுத்து தாக்குறதுக்காக போறாங்க. அப்ப திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா மலர் இது எல்லாத்தையுமே கனவுல கண்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை கனவுல வந்தது நடந்துருமோன்ற பயத்துல அவங்க வேக வேகமா தமிழை பார்க்கறதுக்காக அவங்களோட குடலுக்கு போனா அங்க ஆனா தமிழ் ஒரு லெட்டரை மட்டும் எழுதி வச்சுட்டு அங்கருந்து கிளம்ப தயாரா இருக்காங்க. அப்போ இத பார்த்துட்டு மலர் பதறி போய் என்ன தமிழ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்க்கும்போது அதுல நடந்த உண்மை அத்தனையுமே தமிழ் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் இந்த மாதிரி இந்த ஊரை விட்டே போகிறதுக்காக தான் தன்னோட துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்கன்றத பார்த்த உடனேயே மலர் தமிழ செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா தமிழோ மலரோட பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல. இதுக்கு மேலே என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அடம் பிடிச்சு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. ஆனா அப்ப யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க மோகனா வந்தது மட்டும் இல்லாம அவங்க தமிழ் கையில இருக்க அந்த துணிமணி இருக்க பேக அவங்களோட கையில எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி நீ இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்கள கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இதனால ஷாக்கா இருக்க தமிழ் கிட்ட அவங்க இந்த பொய்யை எல்லார்கிட்டயுமே சொல்றதுக்கு உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னா பேசாம நான் சொன்ன பொய்யை உண்மையாக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சேதையோட ரூமுக்கு முன்னாடி தமிழோட பேக்கை வச்சுட்டு அவங்கள முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ரூமுக்கு வெளியே சேதுமுமே வந்து நிக்க, இதை பார்த்துட்டு தமிழ் என்ன பண்றதுன்னே தெரியாம அதிர்ச்சியிலையும் குழப்பத்தோடயும் நின்னுட்டு இருக்க. அதே மாதிரி தான் மலருமே இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க.